திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 384 திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 1. பண் சுமந்த மறைநாடு அரும்பொருள் பதம் சுமந்த முடியார் மனம் புண் சுமந்த துயர்தீர வந்த பரி நரிகளாய் அடவி போன பின் விண் சுமந்த சுரநதி எனப் பெருகுவித்த வைகை இது விடையவன் மண் சுமந்து திருமேனிமேல் வடுச்சுமந்த கதை ஓதுவாம் என்பது மண் சுமந்த படலத்தின் முதலாவது திருப்பாடல். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 60வது படலமான பரி நரியாக்கிய படலத்திற்கு அடுத்தபடியாக 61வது படலமாக மண் சுமந்த படலம் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் தன் எதிரே அமைந்திருக்கின்ற முனிவர்களை நோக்கி இப்படலத்தை சொல்லி அருளத் தொடங்குகின்றார். இசையினை உடைய வேதங்களாலேயும் தேடி உணர்வதற்கு கூடாத பரம்பொருளின் திருவடிகளை தம் உச்சிமேல் கொண்ட ஸ்ரீ வாதபுரேஸ்வரர் திரு வாதவூரடிகள் பெருமானின் மனம் புண்ணாகி இருந்த துன்பம் தீர வந்த குதிரைகள் நரிகளாகி காட்டுக்குச் சென்றதற்கு பின்பு ஆகாயத்தாலே தாங்கப்பட்ட தேவகங்கையைப் போல பிரவாகமாகச் செய்த வைகையாற்றின் தன்மை இது. இனி ரிஷபவாகனராகிய சிவபெருமான் மண்ணைச் சுமந்து தமது திருமேனியின் மீது அடித்தழும்பு அடைந்த கதையை சொல்லுகின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் எல்லாம் வல்ல ஆலவாய் சொக்கநாத பெருமான் நிகழ்த்தி அருளிய 64 திருவிளையாடல்களில் 61வது திருவிளையாடலான மண் சுமந்த திருவிளையாடல் என்பதனை இப்படலத்திலே சொல்லி அருள தொடங்குகின்றார். பண் அமைந்த வேதங்களால் நாடுவதற்கு அரிய மெய்ப்பொருளாகிய இறைவர திருவடிகளை தமது சிரசிலே தாங்கப் பெற்றவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவடி தீட்சை பெற்றமையால் பண் சுமந்த மறைநாடு அரும்பொருள் பதஞ்சுமந்த முடியார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக எம்பெருமான் அழைத்து வந்து சேர்ப்பித்த குதிரைகள் எல்லாம் நரிகளாகி காட்டுக்குள்ளே சென்ற பின்பு தேவகங்கையைப் போல வைகை ஆற்றினை பிரவாகமாக வரச் செய்தருளினார் எம்பெருமான். வைகையாறு சமுத்திரம் போல எங்கும் புரண்டு வருகின்றது. திருவாதவூரடிகள் புராணத்திலும் கடவுள் மாமுனிவர் மண் சுமந்த சருக்கம் என்று இதனை பாடி அருளுகின்றார். மதுரையம்பதியிலே வைகை வெள்ளம் மிகுந்து வருகின்றது. அதே நேரம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு ஆலவாய் திருக்கோயில் சொக்கநாத பெருமான் திருச்சந்நிதியிலே நின்று எம்பெருமானை போற்றி புகழ்ந்து எம்பெருமான் மேல் கொண்ட அன்பே வடிவமாக திருக்கோயிலிலே நிற்கின்றார் என்று பார்த்தோம். பிரம்ம விஷ்ணுக்களாகிய பழையவர்கள் இருவராலும் தேடி அறியப்படாத செஞ்சோதி வடிவை உடையவரே, தில்லையோர் பரவநின்ற தெய்வமே, தில்லைவாழ் அந்தணர் வழிபட சதா காலமும் நிறுத்த தரிசனம் கொடுத்து கனகசபையின் கண்ணே நின்றருளுகின்ற சுவாமி, அடியேனை அன்றே அடிமையாக கொண்ட பெருமானே என்றெல்லாம் போற்றுகின்றார். மற்றைய திருத்தொண்டர்களுக்குப் போல வேறு வேறு பிரகாரமாக இல்லாமல் கைலாசபதியானவர் நேரே ஆகம விதி பிரகாரம் ஞானதேசிக வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து ஞானோபதேசம் செய்ய பெற்ற மகான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்பெருமான் 4 வகை பக்குவிகளுக்கும் மேலானவர், சிறந்தவர். அத்தகைய பெருமானின் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அருமையை உலகத்தினவருக்கு எடுத்துக்காட்ட திருவுள்ளம் கொண்டு எம்பெருமான் வைகையை பிரவாகிக்கச் செய்தார் என்று பார்த்தோம். திருவாதவூரடிகளுக்கு அரசன் செய்த கொடுஞ்செயல், அது காரணமாக மதுரையம்பதியிலே வெள்ளம் வரச் செய்தார் எம்பெருமான். அரசன் கொடுக்கின்ற பரிசுகளாலோ அரசன் நிகழ்த்துகின்ற கொடுமைகளாலோ ஒரு பாதிப்பும் அடையாதவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அவர் அறிவால் சிவமே ஆகி நிற்கின்ற பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு சிவ தரிசனம், சிவ காட்சி ஒன்றே புலப்படுமே அன்றி இந்த உலகக் காட்சி ஒருபோதும் புலப்படாது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார்
என்று சிவஞான சித்தியாரிலே அருளுவார் ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று பெருமானை போற்றுகின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஏற்கனவே முக்தான்மா என்பதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். எனவே அப்பெருமான் உலகியல் பற்றி விருப்பு வெறுப்பு இன்ப துன்பம் இல்லாத நிலையை ஏற்கனவே அடைந்தவர் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். பரஞானமாகிய சிவஞானத்தை அருளப் பெற்றவர்கள் சிவத்தை மட்டுமே தரிசித்திருப்பர். ஏனென்றால் சிவஞானம் என்ற கருவிக்கு விஷயமாக இருப்பது சிவம் ஒன்றுதான். எனவே அரசன் கொடுக்கின்ற பரிசுகளோ பதவிகளோ புகழ் மொழிகளோ அல்லது தண்டனைகளோ இவையெல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஒருபோதும் அணுகுவதில்லை. இருந்தாலும் சிவஞானிகள் கையில் திலமளவு தானம் செய்தாலும் அது அப்படி கொடுத்தவருக்கு முக்தியையே பெற்றுத்தரும் என்றால், சிவஞானிகளுக்கு தவறு செய்தவர்களுக்கும் அவ்வாறே அரிய பெரிய தண்டனைகள் வந்து சேரும் என்பதற்கு ஏற்ப சிவஞானிகள் நிற்கின்ற நிலைமை காரணமாக அவர்களுக்கு இவ்வாறு செய்தவர்களுக்கு இத்தகைய பலன்கள் வந்து சேருகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே அந்த வைகை நதி அது கங்கையைப் போல பெருகி வருகின்றது, சப்த சமுத்திரம் போல பெருகி வருகின்றது. அன்றொரு நாள் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மை ஏகாம்பிரநாதரை பூஜை செய்து கொண்டிருந்த போது கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது போல வைகை நதி பிரவாகம் பெருகி வருகின்றது. இதனை தங்கிய அருளின்மிக்கார் தாம் படும் இடும்பை உண்ணி அங்கணர் அவன்பால் உற்ற அருந்துயர் அகற்றுகின்று கங்கையை விடுப்ப வேகி கடும் பெருக்கெடுத்து வைகை பொங்கலை புனலா எங்கும் புரண்டது புணரியே போல் என்று கடவுள் மாமுனிவர் திருவாதவூரடிகள் புராணத்திலே பாடியருளுகின்றார். அருட்கண்ணை உடைய சிவபெருமானானவர் பொது தர்மங்களுள் ஒன்றாக பொருந்திய கிருபையின் மேம்பட்ட திருவாதவூரடிகள் அவர்களுக்கு அரசன் செய்த அந்த கொடுஞ்செயலை திருவுள்ளம் பற்றி அதனை நீக்கி திருவிளையாடல் புரிவோம் என்று கங்கா நதியை அனுப்புகின்றார். அந்த கங்கா வெள்ளமானது மிக பெருக்கெடுத்து திரை மறிகின்ற நீரை உடைய வேகவதியாய் முன்பு வருணன் மதுரை மேல் விட்ட கடலைப் போல எங்கும் புரட்டெடுத்தது. கங்கா நதிக்கு என்ன பெருமை என்றால், அது கைலாசத்திலே எம்பெருமாட்டி உமாதேவியாரின் திரு விரல்களிலிருந்து உதித்தவள் கங்கை, சிவசக்தி நன்றாக பதிந்தவள் கங்கை. அவள் இங்கே வேகமாக வைகையிலே வந்து பெருகுகின்றாள். வைகைக்கு வேகவதி என்ற ஒரு பெயரும் உண்டு. வைகை என்பதன் பெயர் காரணம் அது வைகும் நதி. நிலப்பரப்பிற்கு உள்ளேயே வைகும் நதி அது வைகை நதி. எப்படி என்றால், மற்றைய எல்லா நதிகளும் முடிவிலே எப்படியாவது தங்கள் நாயகனாகிய சமுத்திரனிடம் சென்று சேரும். சமுத்திரனிடம் மற்ற எல்லா நதிகளும் சென்று வைகும். அப்படிப்பட்ட நதிகள் போல இல்லாமல் என்றும் கடலிலே சென்று கலக்காமல் நிலப்பகுதிக்கு உள்ளேயே வைகை இருப்பதனால் அதற்கு வைகை என்று பெயர். எம்முடைய முதல்வனுக்கு நஞ்சை கொடுத்தது இந்த கடல் என்பதனால் கடலோடு சென்று கலக்காமல் நிலப்பரப்பிலேயே நிறைவடைந்து விடுகின்ற புனித நதி அது வைகை நதி. அது வேகவதியாய் எங்கும் புரண்டு ஓடுகின்றது. வைகை நதி வெள்ளம் கரை புரண்டு வருவதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அழகாக வர்ணித்தார். அதே போன்று திருவாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவரும் மிக அழகாக நிறைய வர்ணனை செய்கின்றார். வைகை நதி வயல்களிலெல்லாம் புரண்டு வருகின்றது. அங்கே இருக்கின்ற கரும்புகளையும் நீலோத்பல மலர் மற்றும் தாமரை மலர் இவற்றையெல்லாம் அழிக்க விரும்பி வெள்ளத்தை கொண்டு வருகின்றது. இது ஏன் என்றால், இந்த வைகை நதி கங்கை அதன் அம்சம் அல்லவா, கங்கை உமாதேவியாரின் அம்சம் அல்லவா. எனவே மலைமகள் மீது வேட்கை மிகும்படி சிவபெருமான் மீது மன்மதன் தனது போர்க்கருவிகளை உபயோகித்தான். மன்மதனது போர்க்கருவிகள் கரும்பும் புஷ்பபானங்களும். எனவே மலைமகள் மீது சிவபெருமானுக்கு வேட்கை வரும்படி சிவபெருமான் மேல் மன்மதன் தனது போர்க்கருவிகளான கரும்பையும் புஷ்பபானங்களையும் உபயோகித்ததால் வயல்வெளிகளிலே இருக்கின்ற கரும்புகளையும் நீலோத்பல மலர் தாமரை மலர் முதலான மன்மதனின் வில் மற்றும் புஷ்பபானங்களையெல்லாம் அழிப்பது போல
வைகையானவள் ஓடி வருகின்றாள் என்று மிக அழகாக வர்ணனை செய்கின்றார். ஆகாயத்தில் எழுகின்ற சூரியனானவன் தன் கிரணங்கள் என்னும் கைகளால் விடுகின்ற வெப்பம் நீங்குவதற்காக பூமி தேவியானவள் போர்த்திக் கொள்கின்ற புதுமை பொருந்திய வெள்ளை வஸ்திரம் போல வைகை நதியானது ஓடி வருகின்றது. தாமரைப்பூவில் இருக்கின்ற லக்ஷ்மியானவள் வசிக்கின்ற மதுரை மாநகரத்து மதில் புறத்தே வெள்ளம் வந்து சூழ்ந்தது. கொடிகள் கட்டிய கோபுர வாயிலை உடைய விசாலமான மதுரை மதில் இடியும்படி தள்ளி மதுராபுரிக்கு உள்ளே பிரவேசித்தது. மதுரையை அழிப்பது போன்று எல்லா பக்கங்களிலும் எல்லா இடங்களிலும் வைகை நீரானது பரவி வந்தது. வைகை நதியானது சிவாக்ஞையினாலே திருவாதவூரடிகளுக்கு அரசன் செய்த துன்பம் அதனை நீக்கி அரசன் முதலானவர்களை அச்சுறுத்தி அறிவுறுத்துவதற்காகத்தான் அப்படி வருகின்றதே அல்லது அழிவு செய்வதற்காக வரவில்லை. எனவே இங்கே கடவுள் மாமுனிவரும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் வைகை நதி மதுரை நகரை அழிப்பது போல வருகின்றது என்று சொன்னார்களே அன்றி மதுரையை அழிக்க வருகின்றது என்று ஒருபோதும் தங்கள் கிரந்தங்களிலே குறிப்பிடவில்லை. இந்த செய்தி அரிமர்தன பாண்டியனுக்கு சொல்லப்படுகின்றது. உடனே அரிமர்தன பாண்டியன் வைகை வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துவிட்டது என்பதனை கேட்டு உடனடியாக அரண்மனையிலிருந்து புறப்படுகின்றார். வைகை பெருகி வரும் வெள்ளத்திற்கு அருகே சென்று வைகை நதியை வணங்குகின்றார் பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியர். நல்ல மலர்கள், முத்துக்கள், வஸ்திரங்கள், ரத்னாபரணங்கள் இவற்றையெல்லாம் வைகை நதிக்கு சமர்ப்பித்து வைகை நதியிடம் வேண்டுகின்றார் பாண்டிய மன்னர். பாண்டிய நாட்டு மக்கள் உடம்புக்கு உயிர் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுகின்ற வைகை தாயே, அதிகமாகி இருக்கின்ற உன்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று அரிமர்தன பாண்டியன் வைகை தாய்க்கு சீர்வரிசைகளை சமர்ப்பித்து வணங்கி நிற்கின்றார். வைகை நதியானது பாண்டிய நாட்டு மக்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் சலிக்காமல் கொடுத்து பாதுகாக்கின்றது. அப்படி பாதுகாக்கின்ற தன்மையிலிருந்து பிறழாமல் இருப்பதனால் அன்னையே என்று வைகை நதியை பார்த்து பாண்டிய மன்னன் வணங்கி நிற்கின்றான். வைகை நதியே, தாயே, தங்களினுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். 16 கலைகளை உடைய சந்திரகுலத்து அரசனாகிய பாண்டியன் இவ்வாறு இறந்து பிரார்த்தித்து கூறும் நல்ல சொற்கள், நல்ல கனிவான சொற்களை பாண்டிய மன்னன் இவ்வாறு கூறினாலும் கூட வைகை நதியானது தன்னுடைய சினம் தணிக்காமல், தன்னுடைய கோபத்தை தணிந்து கொள்ளாமல் மலையளவு அலைகளை மேலும் மேலும் அடர்த்து வருகின்றது. நல்ல கன்னி நாட்டை உடைய பாண்டிய மன்னன் வைகை நதி இவ்வாறு கோபித்து கொண்டு வருவதற்கு காரணம் என்னவோ என்று ஆராய்ச்சி செய்கின்றான். தன் அருகே நிற்கின்ற மந்திரிகளை பார்த்து கேட்கின்றான் பாண்டிய மன்னன், மந்திரிகளே, மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலிலே வீற்றிருக்கும் மலரஹிதரும் அர்த்தநாரீஸ்வரருமாகிய எம் சொக்கநாத சுவாமிக்கு சைவாகம விதிப்படி செய்யும் நித்திய பூஜை, மகா பூஜை முதலியவற்றில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? அல்லது நல்லவர்கள், சான்றோர்கள், பெரியவர்களது மனம் புழுங்கும்படி அவர்களுக்கு நான் ஏதும் கொடுமை செய்து விட்டேனா? இந்த இரண்டிலே என்ன காரணம்? வைகை நதி கோபம் தணியாததற்கு என்ன காரணம் என்று சொல்லுங்கள் என்று மந்திரிகளிடம் அரிமர்தன பாண்டியன் கேட்கின்றார். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்குத் தீங்குள என்பது எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். எனவே திரு ஆலவாய் திருக்கோயிலிலே சொக்கநாத பெருமானுக்கு நடைபெறுகின்ற பூஜையில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விட்டதோ அல்லது அடியவர்களுக்கு செய்த தீங்கு அது ஆண்டவருக்குச் செய்த தீங்கு ஆகும் எனும்படி சான்றோர்கள் அடியவர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விட்டதோ என்று அரிமர்தன பாண்டியன் மந்திரிகளிடம் கேட்கின்றார். ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்தோம், இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்திலே இடைக்காடருக்காக எம்பெருமானை திரு ஆலவாய் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி வட திரு ஆலவாய் உத்தரகாலாசியத்திலே எழுந்தருளி இருந்தார் என்று பார்த்தோம். அப்படி ஏதேனும் தவத்திலே மிக்கவர்கள் நெஞ்சம் புழுங்கும்படி ஏதும் தீது செய்து விட்டேனோ என்று
அமைச்சர்களிடம் கேட்கின்றான். மந்திரிக்கு அழகு வருபொருள் உரைத்தல். எனவே மந்திரிகளிடம் அரசர் இவ்வாறு கேட்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.